ஃபேஸ்புக்கில் நேரடியாக லைவ் பண்ணால் கவுண்ட் கிடைக்கும் வேறு ஏதாவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் குறிப்பாக நாடறிந்த விடயம், நாடு பூராகவும் இந்த அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே கிண்ணியா, மூதூர், தோப்பூர், சேர்வில போன்ற பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வெள்ளத்தின் காரணமாக. எனவே அந்த வகையில் குறித்த இந்த பிரதேசங்களுக்கு சமூகம் தந்து இந்த பிரதேசத்தில் உள்ள விடயங்களை பற்றி ஆராய்ந்து அனர்த்தத்துக்கு பின்னான செயற்பாடுகள் எவ்வாறு இந்த பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதையும், குறிப்பாக அதே சமயம் எமது இந்த அனர்த்த நிவாரண பணிகளுக்கு எம்மோடு கைகோர்த்து பணியாற்றுகின்ற இலங்கை ஜெமியத்துல் உலமா நிறுவனம், அதே போன்று கொழும்பு மர்கஸ், அதே போன்று பள்ளி சம்மேளனங்கள், அதே போன்று இன்னும் அனைத்து சிவில் அமைப்புகளும் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக எம்மோடு கைகோர்த்து பயணிக்கின்றன. அவர்கள் பாரிய வேலை திட்டங்களின் ஊடாக இந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்ப கட்டத்திலிருந்து உதவி புரிந்து வருகின்றார்கள். எனவே அந்த வகையில் நாம் இந்த பிரதேசத்துக்கும் மூதூர் பிரதேசத்துக்கு வந்து இந்த பிரதேசத்துள்ள விடயங்களை பற்றி கலந்துரையாடினோம். குறிப்பாக இந்த பிரதேசத்துள்ள மஜ்லிஸ் சூரா, சிவில் அமைப்புகள், அதே போன்று பள்ளிவாசல் சம்மேளனம், அனைத்து தரப்பினரும் குறித்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றோம். எனவே இந்த பிரதேசத்திலே பல்வேறுபட்ட இந்த நாட்டிலே பாதிக்கப்படாத பல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து சுத்திகரிப்பு பணியிலே மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்படவில்லை. இன்றைய மாலை நேரமாகின்ற போது பெரும்பாலும் அதற்கு அனைத்து வேலைகளும் நடைபெறும் என நான் நினைக்கின்றேன். எனவே பல்வேறு அனர்த்தத்துக்கு பின்னரான சந்தர்ப்பங்கள் நாம் அனைவரும் அறிந்தவை. குப்பை கூலங்கள் பற்றிய பிரச்சினை எழும். எனவே அந்த வகையில் நகர சபை, பிரதேச சபைகளுடன் கலந்துரையாடி இந்த அனர்த்தத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற குப்பை கூலங்களையும் எங்கு அதனை ஒழுங்குமுறையாக ஒரு பிரதேசத்தில் போட வேண்டும். கண்டிப்பாக அவ்வாறு இல்லாத போது இன்னும் ஒரு பாரிய அனர்த்தம், நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். எனவே அவைகளை மிக நிதானமாக, கவனமாக, பொறுமையாக மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள். எனவே மக்களிடம் மிக அன்பாக வேண்டிக் கொள்கிற இந்த விடயங்களில் எமக்கு பூரண ஒத்துழைப்புகளை தந்து இந்த விடயத்தை மேற்கொள்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. அரசாங்கம் என்ற வகையில் நேற்றைய தினமும் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு தரப்பினருக்கும் நிவாரண உதவிகளை வழங்குவது சம்பந்தமாக மிக தெளிவான உரையை நிகழ்த்தினார்கள். இவ்வாறு வீடுகள் சம்பூர்ணமாக நீரில் மூழ்கடிக்கப்பட்ட வீடுகளுக்கு மீண்டும் செல்கின்ற போது ரூபாய் 25,000 தொகையை வழங்குவதற்காகவும், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர்களுக்கான தொகை, அதே போன்று பல்வேறு விடயங்கள் இந்த அனர்த்தத்தின் மூலமாக மீண்டும் நாம் இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் மேற்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.